மனைவி வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய கணவன்மார்கள் இல்லை நான் வேலைக்கு செல்ல விரும்பவில்லை நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள். புதுசா இருக்காங்க. ஏன் உங்கள் மனைவி வேலைக்கு செல்ல வேண்டும்? அவங்க வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்லைங்க இந்த சொத்து வராதா? நாங்க வந்து கஷ்டப்படுற குடும்பம், வாடகை வீட்டில் தான் இருக்கும். சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை ஓட்ட கஷ்டம். இப்போ அவங்க சேர்ந்து போனாங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன். வேலைக்கு போக மாட்டியா? ஏன் போக மாட்டேன்? எதுக்கு போக மாட்டேன்? மரியாதை கொடு. வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் M3ன்ற ஒரு பேப்பரை 7 அட்டெம்ப்ட் அடிச்சு ஃபைனலா கிளியர் பண்ணி ஒரு ஐடி ஜாப்ல உட்கார்ந்தேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். என் ஒய்ஃபை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க டிகிரியில. அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. அவங்க எப்போதும் இளமையா இருக்கணும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓட்டாரியா ஒரு போடு. என்ன ஜி நீங்களா என்ன காரணம் சொல்றீங்க? என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா. லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றதுக்கான ரெண்டு பேரும் கார்ல வராங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. நான் சம்பாதிச்சு கார் வாங்கினா 5 வருஷம் ஆகும். நீங்க வேலைக்கு போனீங்கன்னா 2 வருஷத்துல கார் வாங்கி சொகுசா ஊருக்கு போயிட்டு வரலாம். ஒரு கார் வாங்கி தர போயிஸ் இல்ல வந்துட்டான் பேசுறதுக்கு. கேட்டியாடா? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டாங்க. ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சது. அதையும் வேஸ்ட் பண்ணாத. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? என்ன மாட்டிக்கிட்டனா? ஆமா, அவங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க, வேலை ஈஸியா கிடைச்சிச்சு. நீங்க ஜாலியா படிச்சீங்க, வேலை கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவுதான் விஷயம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். அப்போ உங்க வேலைக்கு அனுப்புறதாக இவங்க சொல்லக்கூடிய உலகமகா காரணங்கள்ல எதெல்லாம் பொய்? ஓஹோ, சர்டிபிகேட் வாங்குற பேர்ல 2 ஊருக்காரனுக்கு சண்டையிலத்தோட பாக்குறாரு. என்ன வச்சு பொது அறிவுன்றது போய் குடும்பத்துக்கு நான் மட்டும் கஷ்டப்பட்டா போதுமா? அதுக்கப்புறம் பெட்டர் ஆஃப்னு எதுக்கு சொல்றீங்க? வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிற? உங்களுக்கு முதல்ல நாங்க சம்பாதிக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்க ஏன் வீட்டுல இருக்க, போய் சம்பாரிச்சு கொடு. அதனால அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீ வீட்ல இருந்தா குண்டாயிடுவ, அசிங்கமாயிடுவ, மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்றாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மேரேஜ்க்கு முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டேன், வீடு கூட பெருக்க மாட்டேன் சார். இப்ப அனைத்து வேலையும் நான் தான் செய்யறேன். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தேர்ற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதான். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு அனைத்தும் இப்ப இதான் விஷயம் இல்லையா? மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. ஒர்க் பண்ண போனாலும் எங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளா எடுத்து செலவு பண்ண முடியாது. என்னடா இவ்வளவு நீங்க தான் சொன்னீங்க அவங்க சொகுசா இருக்கலாம், அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு. என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற இப்ப ரிஸ்வானோட வைஃப் வந்து எப்படி இருக்காங்கன்னா வீட்ல இருக்காங்க, ராணி மாதிரி வச்சிருக்காங்க வைஃப் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு கெத்து இருக்கு. வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு என்ன ஒரு ஆசை, ஹஸ்பண்ட் வரும்போது நான் கொஞ்சம் அழகா ரெடி ஆயிட்டு சிரிச்சுக்கிட்டே கதவு திறக்கணும். பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. ஆக்சுவலா ரொம்ப நுணுக்கமான ஒரு ரசனை இது. சரி, இதெல்லாம் ஒரு காரணமா சார்? இதுக்கு மேல என்னால போக முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. சோ இப்ப நான் வேலையை விட்டு நிக்க போறேன். பின்தானே பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். பட் என் மைண்ட்ல வந்து அவங்க வேலைக்கு போகணும். பட் நான் போக மாட்டேன். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து. குழந்தை பிறந்ததுல இருந்து அவ அம்மான்னு சொல்லும் போது நான் பக்கத்துல இல்ல சார். பொண்ணு பேசினா, நல்லா பேசினா, கேட்டுப்பார். நான் கேட்கும் போது அவ சொல்லல சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அம்மா சொல்ற சந்தோஷம் இல்லைன்றாங்க. நாளைக்கு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணும்னா அவங்க வேலைக்கு போகணும். ஐயோ அம்மா, என்ன பை கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? அம்மா சாவடிக்கிறாங்க. குழந்தைக்கு வந்து முத அவ எப்ப பேசினா, அவளுக்கு பல்லு முளைச்சது எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத. திருவிழாக்கு போறதுக்கு நகை வேணும்ன்றாங்க. நம்ம சம்பாதித்ததுல கம்மியா இருக்கும்போது அவங்களுக்கு நகை எடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க தயார். குழந்தையோட லைஃப் நல்லா இருக்குதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும்போது இப்பயே உழைச்சிக்கிட்டா நாளைக்கு பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. அது நீங்க சேர்ந்து ஒலைங்க, நீங்களே கஷ்டப்படுங்க, எங்களையா சேர்ந்து கஷ்டப்படுத்த வைக்கிறீங்க. என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எனக்கு வந்து சம்பளம் கம்மியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, குடும்பத்தை ரன் பண்ண. நீங்க கல்யாணம் முடிக்கும் போதே யோசிச்சிருக்கணும். அப்படி மறைக்கிறீங்க. நம்ம ஒய்ஃபை கல்யாணம் ஒய்ஃபை வச்சு முன்னேறிடலாம்னு ஆசைப்படுறீங்களா? அது எந்த நியாயம்? நம்ம தான் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் நான் திருவிழாக்கு போறதுக்கு நகையும் கேட்பேன் அப்படிங்கிறீங்க. பக்கத்துல அவர் ஒன்றும் ஒய்ஃப் மூலமா முன்னேறணும்னு திட்டம் போட்ட ஆள் மாதிரி தெரியல. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. இவ்வளவுதான் அவரால் சம்பாதிக்க முடியுங்கிற சூழல் தான் அவருக்கு இருக்கு அப்படின்னா அதுல பங்கெடுத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதானே? யாருக்குமே தெரியாது. அவன் பாக்குறதை விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. என்ன சிக்கல் இருக்கு? என் சந்தோஷம் பெருசு மாதிரி. அவர் சந்தோஷம் ஆண்கள் உழைக்கும். ஆம்பள மாமா ஆண் மெடில். என்ன பண்ணா நீ என்னமோ பண்ணு எனக்கு தெரியாது, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரி? ஆண் தியாகம் பண்றாமா. நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமரா நீ. ஆக்சுவலா ரொம்ப டயரிங்கா இருக்கும். இங்கேயும் வேலை அங்கேயும் வேலை, சிரமமா இருக்கு, டயர்டா இருக்கு. என்னால முடியல, டயர்டா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் என்னன்னா குழந்தைக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியல சார். ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃபா எல்லா கடமையும் செய்யணும், ஆனா வேலைக்கும் போகணும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? எங்களுக்கு நெருக்கடியா இருக்கும் போது நாங்களே சந்தோஷமா இல்லாதப்ப எங்களுக்கு அந்த வாழ்க்கை எதுக்குன்னு நாங்க நினைக்கிறோம். லக்ஸரியஸ் லைஃப் வாழணும்னா கண்டிப்பா வேலைக்கு போகணும். அவங்க எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி. நான் சத்தியமா எதிர்பார்க்கல சார். எனக்கு தேவைன்னு அவர் நினைச்சிட்டு அவருக்கு தேவையானதை அவர் பூர்த்தி பண்ணிக்கிறார். அவ்வளவுதான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே போல கேட்டா எங்க ஊருக்கு போனோம்னா நான் கார்ல தான் போவேன், நான் சபதம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நீங்க ஈக்குவல்னு ஒன்னு சொல்லிவிட்டு யதார்த்தங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா கஷ்டப்படுறோம் முடிவு கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும். இது ஒரு இயலாமை இல்லையா? ஏன் இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கீங்க? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பொறுத்துக்கணும்னு சொன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க? ஒரு அலுவலகனா அப்படித்தான் இருக்கணும். அந்த அலுவலகத்துக்கு சப்போர்ட் பண்ற நீங்க சொந்த மனைவியுடைய மன உணர்வுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். பண்ண அதுக்கு ஒரே சொல்யூஷன் வீட்ல இரு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு கட்ட ஃபைனலா அதான் நான் பண்ண முடியும். இல்ல புரியல, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் நீங்க சண்டை போடுவீங்களா கூடுதலா காசு கொண்டானே? அது பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டேன். கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. போய் தான் சார் ஆகணும், வழி இல்ல சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.